no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்க. ஸ்டாலின் தொடர்ந்தாதான் தமிழ்நாடு வெல்லுமா என்ன? இந்த 1000 ரூபாய் என்பது பெண்களுக்கு நீங்கள் வசதி படைத்தவங்களுக்கு 1000 ரூபாய் தான். ஆனால் வசதி இல்லாதவங்களுக்கு, கிராமத்து பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு சமம். கடந்த 2021 தேர்தல் ரஜினியை மிரட்டினாங்க திமுக. அவர் மன வலிமை இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் இப்போ எங்கள் தலைவர் அப்படி கிடையாது அப்படின்றாரு. திமுக மிரட்டி இருக்கீங்களே ரஜினியவே. ரஜினியெல்லாம் யாருமே மிரட்ட முடியாது. சரி, மிரட்ட முடியாது. அதுக்கெல்லாம் அடிப்பணிகள் வேகம் தான் அவருக்கு அதிகமாகும். அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறது இந்த தொகுதிக்குள்ளார, உங்கள் தொகுதிக்குள்ளார அது கொஞ்சம் அவங்களுடைய ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க? போன வாட்டி அதிமுகவில் அணியில் தானே பாமக இருந்தது. அப்புறம் தானே 57,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். அதனால் அது எங்களுக்கு எல்லாம் எங்கள் உறவினர், இந்த தொகுதியில் எங்கள் உறவினர் தான் அதிகம். குற்றச்சம்பவங்கள் நிறைய பதிவாகுது, நிறைய கிரைம் ரேட் கூடி இருக்கு. குற்றச்சம்பவங்கள் இல்லாத மாநிலமே இல்லை. நீங்கள் நார்த்தை விட மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் கம்மி. நீங்கள் பெண்கள் நடமாட்டம் இரவில் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 மணி வரலும் கூட பெண்களுடைய நடமாட்டம் இருக்குது. உங்கள் சோஷியல் மீடியா பக்கத்துலலாம் நான் பார்த்தேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ இதுதான் போட்டின்றீங்க இந்த தேர்தலில். என்டிஏ ஓகே, அவங்க கூட்டணி, அதுவும் எடப்பாடி தலைமையில தான் அவங்க கூட்டணி, அதுக்குள்ள தான் பிஜேபி இருக்கு. தமிழ்நாடு நீங்கன்றீங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாதுல்ல, திமுக தானே நீங்க. அது எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடா நீங்க மாறுறீங்க? தமிழ்நாடு நாங்கள் தான். டெல்லி எதிர்த்தா, பிஜேபி எதிர்த்தா நமக்கு இங்க ஓட்டு வந்துருதுன்னு நினைக்கிறீங்களோ? திரும்ப திரும்ப அதையே உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். இல்ல சார், இது ஏதோ ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டினீங்களே. என்ன பூச்சாண்டி? டெல்லிக்கு இப்ப எம்பிக்கள் போறாங்கல்ல, நம்ம திமுக எம்பிக்கள் போறாங்களா இல்லையா? போய் தானே ஆகணும். அப்புறம் ஏன் டெல்லின்னா உங்களுக்கு ஒரு பூதம் மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க? நாங்க பூதம்னு காமிக்கல, டெல்லி செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறோம், எடுத்து சொல்றோம். இல்ல, வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிறோம்னா அப்ப நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோம், அதனால இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை. அப்படி இல்லை, அப்படி களத்தினுடைய நிலவரத்தை கொண்டு கணக்கு போட்டு பண்றது அந்த அரசியல் கணக்கு. அந்த அரசியல் கணக்கு போடலைன்னா அது நல்லாவும் இருக்காது. சென்னையிலே வடசென்னை ஃபுல்லா அதிகப்படியா டிவிக்கு முன்னேறி வருது. பல சர்வேக்கள் இல்ல இல்ல அப்படி இல்லை, நீங்க பண்ணணும். இப்போ வடசென்னையினுடைய உங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல. இல்ல அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் களத்தை ஒழுங்கா டெய்லி நிரந்தரமா பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு டஃப் கொடுப்போம். நாங்க எங்களை பொறுத்தவரை நாங்க தான் முதல்ல. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மாதவரம் சுதர்சனம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேதியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டமெல்லாம் நடத்தியிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர், திமுக தலைவர் நடந்தது. ஆமா, என்ன சொல்லியிருக்காரு? எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் சம்பந்தமான வேலைகள் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பே தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு இதுவும் கைட்லைனையும் நம்மளுடைய கட்சியினுடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்கார். அதை நாம் எல்லாம் ஒழுங்காக நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். குறிப்பாக எடுத்துக்கொள்ளணும்னா ஓரணியில் தமிழ்நாடு, பல கூட்டங்கள், ஸ்டாலின் தொடரும், தமிழ்நாடு வெல்லட்டும் ஆகிய கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள், மறுபடியும் எஸ்ஐஆர், இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னும் வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து நம்மளுடைய சாதனைகளை எல்லாம் பிரமாதமாக விளக்கிட்டு வந்துருக்கோம். மிக சிறந்த வரவேற்பு தமிழக மக்களிடம் எங்களுக்கு கிடைக்கிது. அது இல்லாத பல்வேறு திட்டங்கள், சாதனைகள் எல்லாம் மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. அதனுடைய பயன்களை எல்லாம் மக்கள் அடைந்திருக்கும் போது நாங்கள் அங்கே போக சொல்ல எங்களை அவர்கள் முகமலர்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அதுதான் என்னுடைய நிலை. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? உறுதியாக இருக்கீங்க? நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்க. ஸ்டாலின் தொடர்ந்தாதான் தமிழ்நாடு வெல்லுமா என்ன? நிச்சயமா. கடந்த 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே அவங்க பண்ணலையே.
இப்போ தானே 2021லேருந்து 2026 தானே தமிழ்நாட்டினுடைய நிலைமை பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. தலைவர் ஐயா கலைஞருக்கு சொல்ல 2006லேருந்து 2011 நம்மளுடைய உற்பத்தி திறன், நம்முடைய ஜிடிபி எல்லாமே உயர்ந்தது. வளர்ச்சி விகிதம்லாம் உயர்ந்தது. மக்களுடைய பெர்காபிட்டா இன்கம் உயர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே இல்லை. நடுப்புற இறுதியாக கொரோனா மைனஸில் தானே வளர்ச்சி விகிதம் இருந்தது. அந்த மைனஸ் விகிதத்தை சமமாக்கி இன்றைக்கி பெரிய அளவில் 11.19 வளர்ச்சி விகிதத்தில் கொண்டுட்டு வந்திருக்காருன்னா அது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை தான் என்று. இல்ல அந்த வளர்ச்சி இருக்குன்னா நீங்க பெண்களுக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? மாணவ மாணவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய்ன்னு அக்கௌண்ட்ல போட வேண்டிய தேவை எழுது. பல விஷயங்களை நம்ம பணமா கொடுக்க வேண்டிய நிலையில இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில பார்க்க முடிகிறது. இது முழுமையாக வளர்ச்சி அடைந்த நாடு அல்ல. இது பெரிய அளவில் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு, வளர்ந்து வருகின்ற, வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு. நீங்கள் மற்ற நாடுகளை விட இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். ஏன்னா மக்கள் தொகை அது போல் அதிகம். மக்கள் தொகை ஒரு காலத்தில் நம்மளுக்கு பாரமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மக்கள் தொகையை பற்றி சொல்கிறோன்னா மக்கள் தொகையால் தான் இந்த நாடு முன்னேறலைன்ற ஒரு தியரியெலாம் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. அந்த மக்கள் தொகையை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியமான விவகாரம். இந்த 1000 ரூபாய் ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு அமௌண்ட்டா என்ன மக்களுக்கு? நிச்சயமாக பெண்களுக்கு நம்ம கலாச்சாரப்படி, நம்ம நாட்டினுடைய கலாச்சாரப்படி இதுவரை பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. சில பெண்கள் படித்தவங்க ஓரளவு ஆணுக்கு சமமாக இருந்த காலம் உண்டு. சற்று தான், ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் அது போல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்காங்க. ஏறக்குறைய பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற விழிப்புணர்வு, பெண்களுடைய கல்வி, இவைகளெல்லாம் பெண்களை பெரிய அளவில் முன்னேற்றி இருக்கு. பெண்கள் கையில் பொருளாதாரம் என்பது ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரம். சிக்கனமாக அதே நேரத்துக்கு எதற்கு தேவையோ அதற்கு செலவு செய்து அந்த செலவை அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த திட்டமிடலாம் பெண்களாண்ட அதிகம். படிக்காத பெண்களாண்ட, கிராமத்து பெண்களாண்ட இது இருக்குது. உதாரணத்தனமாக அவங்க எப்பவுமே செலவு பண்ணுறதில்ல. இந்த 1000 ரூபாய் என்பது பெண்களுக்கு, நீங்கள் வசதி படைத்தவங்களுக்கு 1000 ரூபாய் தான். ஆனால் வசதி இல்லாதவங்களுக்கு, கிராமத்து பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு சமம். அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாட்டு அவங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அதை சிக்கனமாக அவங்களுடைய குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணம் ஒரு மிக சிறந்த பணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க, பெண்களுக்கு கல்விக்கெல்லாம் 1000 ரூபாய் தரமே புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. பெண்கள் படிக்கிறாங்க, சதவிகிதம் கூடியிருக்கு. இந்த 1000 ரூபாய்ன்றது பல குடும்பங்களில் உயர்கல்விக்கு அனுப்ப முடியாத நிலைமை, செலவு பண்ண முடியாத நிலைமை. இப்போ தேவையே இல்லை. அந்த 1000 ரூபாயை வச்சு நம்பிக்கையோட பெண்கள்லாம் உயர்கல்வியில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய சதவீதமும் உயர்ந்திருக்கு. இல்லை, இந்த 1000 ரூபாயில தான் பெண்கள் கல்வி மேம்பாடு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே? நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. அது பல முறைகளை மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி அந்த குடும்பத்தையே காக்கும், மற்றவங்களுக்கு விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படி தான் அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது ஒருத்தருக்கு தானே நீங்கள் தரீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பலருக்கு அதனுடைய பலாபலன்கள் போய் சேரும், பலர் பயன்பெற்றிருப்பாங்க. அது ஒரு சங்கிலி தொடர் போல வளர்ச்சி விகிதத்தில் ஒரு முக்கிய அங்கமாக அது திகழ்ந்து கொண்டு. சார், இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலலாம் இலவச லேப்டாப் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. மாணவர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. நீங்க இது இப்ப தொகையா கொடுக்கறதுன்றது அந்த 1000 ரூபாய் அது அந்த என்ன மாதிரி பயன்பாட்டுக்கு போகுதுன்றது தெரியல நமக்கு. இதெல்லாம் சைக்கிள் ஒரு முறை தான் தரும். ஆமா, லேப்டாப்பும் ஒரு முறை தான் தரும். இப்போ நம்மளும் 20 லட்சம் லேப்டாப் மாணவர்கள் கடைசியா கொடுத்தோம், நாம கொடுக்குறோம். அது தொடக்கத்துல அதாவது அப்போ கொடுத்த லேப்டாப் வேறு, இப்போ கொடுக்கின்ற லேப்டாப் வேறு. லேப்டாப் அந்த காலத்தில் ஓரளவு வளர்ச்சி உருவாக்குச்சு, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த லேப்டாப் இறுதியாக அவங்களால தர முடியல. நாங்கள் கூட நான் 16வது ஆண்டு 2016 எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு
ஒரு ஆண்டுகளுக்கு தான் அது பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தவர்களும் அதை ஓரளவு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அது கொடுக்கப்படவில்லை. எங்களாண்ட நாங்களே பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல சொல்ல, இது போல் கல்லூரிக்கு சொல்லி எங்களுக்கு லேப்டாப்பே கிடைக்கலன்னு பல புகார்கள் வந்தது. நீங்க இறுதி ஆண்டுல தான் அதை பண்ணவே முடிஞ்சது. மற்றதெல்லாம் பண்ணுறோம்ல, மற்ற ஸ்கீம்லாம் பண்ணியிருக்கோம். இதுவும் தேவை என்று உணர்ந்து தான் இப்போ தளபதி கொடுத்துருக்கோம். மாணவ மாணவிகளுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தது அது சரியான பயன்பாட்டுக்கு போதா? நிச்சயமா அவங்க எப்படி அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு போறாங்கன்றத நீங்க எப்படி? எல்லாவற்றிற்குமே பெற்றோரிடம் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. அவங்களுக்கு பணப்புழக்கம் கையில் வந்தவுடனே ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அந்த 1000 ரூபாய் வந்து பெரிய அளவில் உதவுது. அவங்களே கூட தன்னிச்சையாக படிக்கணும், நம்மளுக்கு தான் 1000 ரூபாய் வருதே அப்படின்ற எண்ணம் வருது. இதுதான் பெரிய சாதனை. வளர்ச்சின்றீங்க. இந்த 5 ஆண்டுகள்ல நிறைய வளர்ச்சிகள், நிறைய திட்டங்கள், நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வீடுகள் தோறும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குன்றதெல்லாம் நீங்க சந்தோஷமா சொல்றீங்க. ஆனாலும் கடன் சுமைன்றது இன்னைக்கு 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு சார் தமிழ்நாடு. அது கூட மத்திய அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவில் தானே நம்ம கடன் பண்ணியிருக்கோம். அவங்க வச்சுட்டு போக சொல்ல 4.7 லட்சம் கோடி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு டபுள் அளவுக்கு போயிருந்தாலும் பட் அந்த கடனால் நம்ம பண்ண ப்ரொடக்டிவ் சாதனைகள் வந்து எக்கச்சக்கம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் முக்கியம். நிரந்தரமான சொத்தாக்க நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா ஊதாரித்தனமாக அந்த கடன் நம்ம பண்ணலை. தேவைகள் அதிகமாக இருக்குது. வளர்ச்சி அடைகிற மாநிலத்தில் தேவைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த தேவைகளுக்கு நம்மளுக்கு கடன் வாங்கினா தான் முடியும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதி பகிர்வு வரவில்லை. அவங்க தர வேண்டிய நிதியெல்லாம் அவங்க கொள்கைக்கு ஏற்ப நம்ம ஒத்து ஊதுனா தான் தருவோன்னு சொல்கிறாங்க. அது நம்மளால் பண்ண முடியாது. அதாவது பிஜேபியினுடைய கொள்கைக்கேற்ப நம்ம பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. திராவிட கட்சி முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. இருமொழி கொள்கை இருக்குது. எல்லாம் இந்தியை நம்ம எப்பவுமே எதிர்க்கிறோமோ, இந்தியனுடைய கட்டாயத்தை நம்ம எப்பவுமே எதிர்க்கிறோமோ. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் இது போல் நிலையிலும் நம்ம இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஏற்றுமதியில் 16% தமிழ்நாடுடைய பங்களிப்பு இருக்குது. வளர்ச்சி விகிதம் டபுள் டிஜிட்டில் நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்படி மக்களுடைய கல்வித்தரம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு. பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. வேலைக்கு போகின்ற பெண்களுடைய விகிதாச்சாரமாக உயர்ந்திருக்கு. ஆகவே குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்ந்திருக்கு. ஆகவே எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மையப்படுத்துகிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க. போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுது இந்த 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் திமுக மேல் நிறையா இருக்கு. எல்லா காலத்திலும் இருந்தது தான். இது போல அதிகமாகிடுச்சு இல்லை, அது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. நீங்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது டேட்டாவை எடுத்து பாட்டுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் எடுத்துக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நம்மளை அப்படி காமிக்கலை. அதனால் அது எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்கிறது தான். எப்பயுமே நமக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு டேட்டாஸை சும்மா ஏதோ தாந்தோணித்தனமாக பேசிட்டு போனால் அதை வந்து எடுத்துக்கூடிய அளவுக்கு மனநிலை இல்லை. குற்றச்சம்பவங்கள் நிறைய பதிவாகுது. நிறைய கிரைம் ரேட் கூடி. குற்றச்சம்பவங்கள் இல்லாத மாநிலமே இல்லை. நீங்கள் நார்த்தை விட நீங்கள் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் கம்மி. நீங்கள் வந்து பெண்கள் வந்து நடமாட்டம் இரவில் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 மணி வரையிலும் கூட பெண்களுடைய நடமாட்டம் இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அந்த காலத்துலேயும் அதிகமாக நடந்துட்டு இருந்து இப்போ 1-2 நடக்குது. அதுக்கு உடனடியாக வந்து யாராக இருந்தாலும் கொண்டு கைது செய்கிறாங்க. உடனடியாக அவங்கள கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் வச்சு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள். இப்படி நடந்துட்டு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. இருந்தாலும் அதை கவனத்தில் கொண்டு அதன் பிரகாரம் அதன்படி நம்ம காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து எப்படி இதையும் குறைப்பது என்பது நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் ஆலோசித்து அதை குறைச்சிட்டு வராங்க. உங்கள் சோஷியல் மீடியா பக்கத்துலலாம் நான் பார்த்தேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ இதுதான் போட்டின்றீங்க இந்த தேர்தலில். என்டிஏ ஓகே, அவங்க கூட்டணி, அதுவும் எடப்பாடி தலைமையில் தான் அவங்க கூட்டணி, அதுக்குள்ளே தான் பிஜேபி இருக்குது. தமிழ்நாடு நீங்கன்றீங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாதுல்ல, திமுக தானே நீங்கள். அது எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடாக நீங்கள் மாறுறீங்க? தமிழ்நாடே நாங்கள் தான். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சி இயக்கம் நாங்கள் தான்.
ஆட்சியும் நீங்கள் ஆட்சியில் நாங்கள் இருந்தாலும் அந்த மாநில சுயாட்சிக்காக இந்தியாவிலே குரல் கொடுக்குற முதல்வராக முதன்மையானவராக இருக்கிறவர் நம்மளுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அதனால் அது சொல்கிறதுல என்ன இருக்குது? நம்ம மொழிக்காக குரல் கொடுக்குறோம், நம்முடைய கலாச்சாரத்துக்காக குரல் கொடுக்குறோம். கீழடியில் நம்ம ஆராய்ச்சி செய்து அதையே கூட ஒன்றிய அரசு இதுவரை ஏற்றுக்க மறுக்குது. எடப்பாடி தான் குரல் கொடுப்பாரு. எங்கே கொடுக்குறாரு இருக்காரு? நாங்கள் டெல்லிக்கு போகிறதில்ல. டெல்லி நாங்கள் கூட்டணி வச்சு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்றாரு. அது கூட்டணி சார். ஆமா, அவங்க தான். அதாவது இவர் தலைமையில் இருந்தா அவங்க தான் இங்க வந்து பார்க்கணும். இல்ல சார், அவங்களுடைய உள்துறை அமைச்சரா இருக்காரு, ஒரு சீனியரா இருக்காரு சார். அவரை போய் பார்க்கறது அவருக்கு ஏகப்பட்ட அலுவல் வேலை இருக்கு. அதன் அடிப்படையில் அது கூட அசிங்கம் தான். அது முறை இல்லை. நீங்க வந்து அதிமுக தலைமையில தான் என்டிஏ கூட்டணி இருக்குதுன்னா அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் இங்க வந்து பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி இங்கே தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மண்ணில் தான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும், டெல்லியில் இல்லை. இல்லை, அமித்ஷா வந்து காத்திருந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சார்ல, பல மணி நேரம் காத்திருந்தார் தெரியுமா? அது முதல்ல. ஆனால் இப்போ இல்லை, இப்போ மொத்தமாக இவர் அங்கே அடகு வச்சுட்டாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இப்போ அவங்களோட கூட்டணியே இருக்கு. என்ன சீட்டு இப்போ திமுகவில் நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குது. அது அவங்களோட உரிமை. ஜனநாயகம் இங்கே இருக்குது. ஜனநாயகம் இருக்குது. எங்கள் கூட்டணியில் ஜனநாயகம் இருக்குது. அதனால தான் அவங்களுடைய கருத்துக்கள் வெளியே சொல்கிறாங்க. அது பிரமாதமாக நாங்களும் அவங்களோட மனநோகாத அளவு எல்லாமே நாங்கள் நடந்துகிட்டு வரோம். அங்கேயும் வந்து எடப்பாடி தான் கொடுக்க போகிறார் சீட்டு, அமித்ஷா கொடுக்க போகிறதில்ல. அங்கே அது போன நிலைமை இல்லை. அங்கே அமித்ஷா பார்த்து கொடுக்கறது தான். அதனால தான் எடப்பாடிக்கே தெரியாமல் பல விவகாரங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் இணைக்கிற வேலைகள் அங்கே அமித்ஷாவால் நடத்தப்பட்டு வருகிறது. இவர் தான் தலைவரா அவங்க தலைவரா என்று தெரியவில்லை. இதுதானே இப்போ நம்மளோட மாநில அரசியலில் ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்களையும் அதிகமாக வர்றது. அதனால் இது வந்து அவரது தலைமையில் நடக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு கூட்டணி ஆட்சியெலாம் அமையாதுன்னு இவர் சொல்கிறாரு. அதுவே இன்னும் தீர்மானமாக முடிவாகவில்லை. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அவர் தனிப்பெரும்பான்மையோட நாங்கள் வந்துடுவோன்றார். அவர் சொல்கிறாரு, எல்லாம் அப்படித்தானே சொல்லணும். சீமா கூட சொல்கிறாரு நான் தான் அடுத்து முதல்வர் என்றாரு. விஜய் சொல்கிறாரு நான் தான் முதல்வர் என்றாரு. அதனால் அப்படி சொல்லி தானே ஆகணும். போட்டி இங்கே சார் தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் நடக்குது, டெல்லிக்கு போட்டின்றீங்க. டெல்லியோட நீங்கள் போரிட தேவையில்லையா? நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? தலைமை சார் எல்லாமே இங்கே இயக்கிறது டெல்லி தானேங்க. தலைமை டெல்லிக்கு நாங்கள் குரல் கொடுத்து வெளிப்படையாக அவங்க செய்கிற தவறுகளை அரசியல் அமைப்பை திருத்த முற்படுறாங்க. அரசியல் அமைப்பு சட்டப்படி அவங்க நடக்கிறதில்ல. குறிப்பாக நம்மளுடைய நிதி பகிர்வு ஒழுங்காக அரசியலமைப்பு சட்டப்படி பண்ணுறதில்ல. பிளானிங் கமிஷன் பிரகாரம் நம்மளுக்கு ஒழுங்காக அவங்க கேட்டு பண்ணுறதில்ல. எந்த திட்டமாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் சரி அவங்க இஷ்டமாக பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு? டெல்லி இதுக்கெல்லாம் அவர் எதையுமே பண்ண மாட்டேன்றார். டெல்லி தானே இது நம்மளுக்கு அடக்கி ஆளணும்னு முயற்சி பண்ணுது. அதனால் டெல்லிக்கு நாங்கள் பல முறை இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம். இந்த டெல்லிக்கு எதிர்ப்பாக வெற்றியும் அடைஞ்சி காமிச்சிருக்கோம். அது ஒரு வெற்றி ஃபார்முலாவா இருக்கு. டெல்லி எதிர்த்தா பிஜேபி எதிர்த்தா நமக்கு இங்க ஓட்டு வந்துருதுன்னு நினைக்கிறீங்களோ? திரும்ப அதையே பண்றீங்களோ? நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். இல்ல சார், இது ஏதோ ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டினீங்களே நீங்க. டெல்லிக்கு இப்ப எம்பிக்கள் போறாங்கல்ல, நம்ம திமுக எம்பிக்கள் போறாங்களா இல்லையா? போய் தானே ஆகணும். ஆமா, போய் தான். அப்புறம் ஏன் டெல்லின்னா உங்களுக்கு ஒரு பூதம் மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க? நாங்க பூதம்னு காமிக்கல, டெல்லி செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறோம், எடுத்து சொல்றோம். சரி சார், எடப்பாடியா ஸ்டாலினா? அப்படிதானே போட்டி. எடப்பாடியை ஏற்கிறது யாரு இன்னைக்கு? அவர் தான். யாரு ஏற்கலன்றாரு அவரு? அம்மையார் இருக்கு சொல்லும், மோடியா லேடியான்னு ஒரு இது இருந்து அது மக்களே ஏத்துக்கிட்டாங்க. நீங்க இப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி ஒரு தகுதியான தலைவராக இல்லைன்றது தான் அவங்க கட்சியிலேயே ஒரு பெருங்குறை. என்னன்னா அவருக்கு எந்த நேரத்தில் பணிஞ்சு எப்படி போகணும்னு தெரியல, நெளிவு சுழிவு தெரியல. ஒரே அது போல் இருக்கிறதுனால தான் செங்கோட்டையன் போன ஆளுங்கெல்லாம் சாதாரண நடிகர் கட்சியில் போய் இணையிற நிலையில் உருவாகிட்டார். அதனால் எடப்பாடி டெல்லியை எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. காரணம் என்னென்னா அவர் பின்னால் இருக்கிற வழக்குகள், அவர் செய்த தவறுகள் எல்லாம் ஒன்றிய அரசு பயன்படுத்தி அவர் பயமுறுத்தி அடக்கி வச்சிருக்கு. நீங்க உண்மையா எதிர்க்கிறீங்களா திமுக? நிச்சயமா எதிர்க்கணும். நீங்க நடிக்கிறீங்கன்றாங்களே, நீங்க ஒரு டீலிங் அண்டர் கிரவுண்ட் டீல் இருக்குன்ற. எப்படி நடிக்க முடியும்? நாங்கள் என்ன சும்மாவா சொல்கிறோம்?
நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு எதிர்ப்பு தலைவர் சொல்கிற ஒவ்வொரு வாசகங்களும் பத்திரிகையில் வருது, மக்கள் காதில் போய் சேருது, ஊடகங்களில் வருது, எல்லாமே நாடே தெரியுது. ஏன் சார் இந்த முறை ஒரு முறை கூட கருப்பு பலூனோ கருப்பு கொடியோ எதையுமே காட்டல மோடி வரும்போது? காமிச்சிட்டோமே, ஏற்கனவே காமிச்சிட்டோம். அதான் சார் எதிர்க்கட்சியா இருக்கும்போது காட்டினீங்க ஒரே சார். மாதிரியான எதிர்ப்பை தான் காமிக்கணும்னு. ஆமா சார், உங்களுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்றீங்கல்ல. தஞ்சாவூர்லலாம் பல இடங்கள்ல அது கத்த கவர்னருக்கு காமிச்சாங்க. அதான் துணை அமைப்பை இறக்கி விடுறீங்க, திமுக நேரடியா செய்ய மாட்டேன்றீங்களே. இல்லை அப்போ எதிர்ப்பு நிச்சயமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மத்திய அரசனுடைய மற்ற அதிகாரிகள் வர சொல்ல எங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதில் ஒன்று எந்த விதத்தில் நாங்கள் வந்து அதில் பணிஞ்சு போகிறதாவோ இல்லை கொஞ்சம் சாஃப்டாக போகிறதோ எங்களாண்ட இல்லை, எங்களாம் வராது. நீங்கள் முன்னெல்லாம் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்துனா மம்தா பானர்ஜி பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர் பல மடங்கு அதை விட உயர்ந்து இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய அளவாயிட்டார். அதே போல் கம்யூனிஸ்டில் இப்போனா கேரளா சீஃப் மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தார், ஒரு சில மாநிலங்கள் பண்ணிட்டு இருந்து. இப்போ இங்கே வந்து ஒட்டு மொத்தமாக தேசிய அளவில் ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்காருன்னா அது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. நாங்களும் கேள்விப்படுறோம், சட்டமன்ற நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினருமா அவங்க கட்சிக்காரங்களே ஆச்சரியமா இது போல் பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே அப்படின்னு. அதனால் வந்து பண்ண முடியும். அதாவது கருப்பு கொடி காட்டணுன்றது அது ஒரு அறப்போராட்டம் தான். அது கொஞ்சம் கடுமையான அறப்போராட்டம். ஆனால் அதையே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணல. பல்வேறு யுக்திகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிட்டு தான் இருக்கோம். உங்க கூட்டணி கட்சியிலையும் 2024 தேர்தல் போல உங்களால ஒரு சீட்டு பேரம் விஷயத்திலயோ சீட் ஷேரிங் விஷயத்திலயோ ஒரு உறவா போற மாதிரி தெரியலையே. இங்கேயுமே கொஞ்சம் விஜயை காட்டியோ மற்றவர்களை காட்டியோ உங்களை வந்து அதிகப்படியான சீட்டுகள் வாங்குற மாதிரி இருக்கு போலயே உங்க அலைன்ஸ்குள்ளாரியும். சார் இது ஒரு பெரிய மெகா கூட்டணியாக உருவாயிருக்கு. புதுசாக வந்து மக்கள் நீதி மையம் இருக்கு, தேமுதிக வந்திருக்கு, பல்வேறு உதிரி கட்சிகள் அவங்களாம் வந்து நாங்கள் வந்து உங்கள் சின்னத்திலே நிற்கிறோன்றாங்க. அதனால் வந்து கூட்டணி இது அதிகமாக இருக்கிறதுனால, கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்களும் அதை அனுசரிச்சுட்டு பண்ணணும்னு தலைவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஐயுஎம்எல்லுக்கு ஒரு சீட்டு குறைக்கப்பட்டது ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களுக்கும் வைகோ அவர்களும் 4 சீட்டில் இதுனாரு. இப்போ மற்றவங்களாம் ஒன்றும் சலசலப்பு இல்லை. சலசலப்புன்னு அதெல்லாம் காங்கிரஸ் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுங்கன்றாங்களே சிபிஎம். இப்போ கேட்க தானே செய்வாங்க, முன்னுதாரணமாக பாருங்க. இங்கேயும் கொஞ்சம் அப்படியே சீட் ஷேரிங் விஷயத்தில் கொஞ்சம் காங்கிரஸ் 3 கேட்கணும் அதிகமாக வேணும் அப்படின்னாங்க. அது நிறைய கேட்டாங்க, 41 கேட்டாங்க, 3க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ மற்றதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சரி கட்டிட முடியுமா? நிச்சயமா அதில் இந்த கூட்டணியிலேருந்து யாருமே நிச்சயமாக இதிலேருந்து விலகி போகக்கூடிய சந்தர்ப்பம் வராது. நிச்சயமாக அந்த கட்சியினுடைய தலைவர்களும் அப்படிப்பட்டவர்கள். கொள்கை ரீதியாக நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவங்க விசிகாவும் சரி, இவங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையே வெகுவாக பாராட்டக்கூடியவர்கள். தலைவர் காட்டுற ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கின்ற தலைவர் காட்டுற எதிர்ப்பை பாராட்டக்கூடியவர்கள். சமூக நீதிக்காக இந்த ஒரு இயக்கம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால் ஒன்றுட்டான் அவங்க கட்சிக்கு வளருவதற்கு, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, இல்லை கட்சியினுடைய மற்ற அவங்க தோழர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் வேணுன்றது கேட்குறதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய உரிமை. அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதை வந்து குறையாக நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் இதுவெல்லாம் குறையவே சொல்லலை. கேட்குறாங்க, நம்மளால் முடிஞ்சதை தருவோன்னு தான் இப்போ பேச்சுவார்த்தை. எல்லாமே பேச்சுவார்த்தை மூலியமாக தானே நம்ம தீர்வு காணணும். நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா எதுக்கு சார் 25-26 கட்சி வர்றவங்களெல்லாம் வேற புதுசாக சேர்த்துக்கிறீங்க எல்லாரையும்? நீங்களே அப்போ வலுவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இல்லை, அதாவது நம்ம 21 இருந்த கட்சிகளில் இப்போ 2-3 கட்சி கூடுதலாக வந்து சேர்ந்துருக்கு. கூடுதலாக இருக்கிறது. அடிஷ்னலாக காங்கிரஸ் ஒரு 3 சீட்டை வாங்கிடுது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த இது. அது எங்கள் கட்சி பெரிய இயக்கம் இல்லையா? எங்கள் கட்சியிலும் தோழர்கள் வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிறோம்னா அப்போ நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம், அதனால இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை. அப்படி இல்லை. அப்படி களத்தினுடைய இது நிலவரத்தை கொண்டு கணக்கு போட்டு பண்ணுறது அந்த அரசியல் கணக்கு. அந்த அரசியல் கணக்கு போடலைன்னா அது நல்லாவும் இருக்காது. எது எப்படி மாறும்ன்றது சொல்ல முடியாது. அதனால் அந்த கணக்கு படிக்க பண்ணியிருக்காங்க. 1-2 ரொம்ப தீவிரமாக 1-2 கட்சிகள் போகலாம், இல்லை இன்னும் 2 கட்சிகள் வரலாம். இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்ததை பார்த்து தானே இப்போ
விஜய் வந்து நீங்கள் எங்கள் கட்சியில் சேரணும்னு அவங்க எல்லா விதத்துலையும் ப்ரெஷர் கொடுத்து எங்கள் கூட்டணியில் சேரணும்னு விஜய் வந்து பயமுறுத்துறாங்க. ஆமாம், நிச்சயமா பயமுறுத்துறாங்க. உங்ககிட்ட எல்லாரும் விஜயை காட்டி பயமுறுத்தி சீட்டையும் அதிகமாக வாங்குறாங்க போல தெரியுது. அப்படி அவங்க வந்து விஜய் அதாவது அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் பலமுறை சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தரும் சீட்டு எண்ணிக்கை உங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறது தான் எங்களுக்கு. காங்கிரஸ் மறந்துட்டீங்களே, காங்கிரஸ் விஜயை காட்டி தான் சீட்டே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்களே. அது காங்கிரஸுக்கு பெரிய ஏக்கம், அதனால் வந்தது. அது மனம் வந்து நாங்களும் கொடுத்துட்டோம். அவங்களும் கேட்டாங்க, மனம் வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழுபர்லேருந்து வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எம்பியாவே அவங்க காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் ஆயிட்டாரு. உங்களுக்கு தெரியாது, திருச்சியை சேர்ந்த தோழர் ஆயிட்டாரு. அதே போல் தேமுதிகவிலேருந்து அவர் சதீஷ் அவர்கள் வேலை நம்ம என்னமோ சட்டப்படி அந்த உடன்படிக்கைப்படி நடந்துக்கிறது திமுக என்றைக்குமே தவறதில்லை. அதனால நடந்து முடிஞ்சிட்டாங்க, அது முடிஞ்ச கதை. விஜய் ஃபேக்டர் வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தலைவலியெல்லாம் இருந்துச்சு போலயே. இந்த ஷீட் ஷேரிங் பண்றது பிளஸ் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போறது, இன்னும் கூடுதலா சிலர் வர்றது. யாரையும் விஜய் பக்கம் போயிடக்கூடாதுப்பா, எல்லாரையும் தூக்கி நம்ம பக்கமே கூட வச்சுக்கோங்கன்னு நினைச்சு. அரசியல்களும் ஒரே நேரத்தில் ஒன்றா இருக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. நான் 1977 இந்த அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கேன், எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கேன். அதனால் எனக்கு பல கோணங்கள் எப்படிலாம் அரசியலுக்கான எப்படிலாம் இருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் படிக்கிற காலத்துலேருந்தே பிஏ முதல் காலத்துலேருந்தே இந்த அரசியல் காலத்தில் நான் இப்போ ஓட்டு போட்ட காலத்துலேருந்தே பார்த்துட்டேன். ஒரே நேரத்தில் எல்லாமே அரசியல்களும் ஒரே மாதிரியான இது இருக்காது. எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதான் அரசியல், அது நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னமும் களம் திமுக வர்சஸ் அதிமுக அப்படிதான் இருக்கா இந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டில்? அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். திமுக வர்சஸ் அதிமுக தான். இல்லை, விஜய் வந்தது அது ஒரு பெரிய விஜய் வந்து விஜய் கட்சியினுடைய அவர் மக்களை பார்க்கறதில்ல, அவங்க மாவட்ட செயலாளரை பார்க்கறதில்ல, மற்ற நிர்வாகிகளும் அவரை பார்க்க முடியல. அவர் ஏதாவது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அவர் வந்து தோன்றாரு, ஏதாவது ஒன்று பேசி அதுவே போதுன்றாங்களே. அதே போதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். போதுன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. போதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்தால் தான், அதெல்லாம் ஓட்டா மாறினா தான் போதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் அப்படியே இருக்குது. சார், வடசென்னை பகுதியின் மூத்த தலைவர் சார், நீங்கள் உங்கள் பக்கமே வடசென்னையில், சென்னையிலே வடசென்னை ஃபுல்லாக அதிகப்படியாக டிவிக்கே முன்னேறி வருது. கள சர்வேக்கள், பல சர்வேக்கள். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் பண்ணணும். இப்போ வடசென்னையினுடைய உங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல. இல்லை அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் களத்தை ஒழுங்காக டெய்லி நிரந்தரமாக பார்த்துட்டு இருக்கோங்க. எங்களுக்கு டஃப் கொடுப்போம். நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் தான் முதல்ல, ரெண்டாவது தான் நாங்கள். நான் இப்போ சொல்கிறேன் அதிமுக தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற போல் ரெண்டாவது தாவாக்கா வரலாமான்னு. ரெண்டாவதுக்கான போட்டி தான் அவங்க நிர்ணயம் பண்ணணுமே தவிர முதலுக்கான போட்டி ஆல்ரெடி எங்களுக்காக மக்கள் ஒதுக்கி தந்துட்டாங்க. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ இது தலகணத்தோடு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. களத்தில் இருக்கிறத சொல்கிறேன். நாங்கள் போகிற இடத்துலலாம் 70-75% பெண்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. பெண்கள் வந்து ஆதரவு இப்போ எங்கள் இந்த தமிழ்நாட்டில் கரிஸ்மெட்டிக் லீடர் யாருன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் கரிஸ்மெட்டிக் தளபதி. ஊரில் என்னங்க, எங்கள் தளபதி எங்கள் வாய் இது வரலும் பல்லாயிரக்கணக்கான தடவை தளபதின்னு சொல்லிட்டு மக்களை ஏற்றுக்கொண்ட தளபதி அவர் தான். அதனால் அதே போல் எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் இடம் புகுந்திருக்காரு. இளைஞர்களை இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் மற்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு இளைஞர்களுடைய கவர்ச்சியான லீடராகவும் அவர் இருக்கார். எங்கள் இயக்கத்திற்கு வருங்காலத்தில் அவர் தான் இந்த இளைஞர்கள்லாம் ஈர்த்திருக்கிறதெல்லாம் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அடுத்த தலைமுறையை இந்த இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவராக வளர்ந்து வர்றாரு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாநாடு நடத்தணும், இளைஞரணி மாநாடு. மாநாட்டில் ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவ்வளோ ஜனங்க இருந்தது. நம்ம என்ன குறிப்பிட்டோமோ, எந்த அளவுக்கு சேர் போட்டோமோ அந்த அளவுக்கு ஜனங்க இருந்தது. அது அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஜய் கட்சியில் சேர்ற ஜனங்கள்லாம் வந்து 30,000 பேர் 25,000 பேர் சேர்ந்தாலுமே 41 பேர் செத்தாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு கொள்கை பற்றுள்ள இளைஞர்கள் வராங்க, உட்காடுறாங்க, விசில் அடிக்கலை, கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறத கேட்குறாங்க, பேசுகிறத கேட்டுட்டு போகிறாங்க. கொள்கை பற்றோடு இருக்கிற யாருமே தடாபுடான்னு போக மாட்டான், அப்படி இப்படியும் போக மாட்டான்.
டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏற மாட்டான், அது பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான், அவனே தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள மாட்டான். ஏன்னா கொள்கை பற்றுள்ளோர் விழிப்புணர்வு இருக்கும். அது போன்ற இளைஞர்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இளைஞரணி செயலாளர் பதிவத்திலிருந்து கருத்தரங்குகள், வரலாற்றை, திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை அவங்களுக்கு சொல்லி பேச்சாளர்கள்லாம் அனுப்பி ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிகள் கருத்தரங்கு நடத்தி பயிற்சி பாசனம் நடத்தினார். அதில் உரமாக அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்னென்னா, நம்முடைய இயக்கத்தினுடைய சாதனை, கொள்கை என்ன, நம்மளுடைய ஈடுபாடு என்ன, லட்சியம் என்ன, இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்களாம் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து தாறுமாறாக போகக்கூடியவங்களை, கொள்கை பற்றோடு அடக்க ஒடுக்கமாக கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால் அது அப்படி தெரியுது. ஆனால் ரொம்ப வேகமாக ஆடம்பரம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் எந்த விதத்தில் சந்தேகம் இல்லை. அது இந்த 2026 எலெக்ஷன் நிச்சயமாக அதை நிரூபிக்கும். போன தேர்தலில் 2021 57,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த தேர்தலில் அதையே உங்களால தக்க வைக்க முடியுமா? ஏன்னா இங்க வந்து ஒரு போட்டியில வந்து முன்னேறி வரக்கூடிய பலர் வந்து உங்களுடைய வாக்குகளை பெரிய அளவுக்கு சரிக்கிறதுக்கான இடமா இருக்கிறது. இந்த மாதவரம் தொகுதியும் இருக்குன்றாங்க. நிச்சயமா அதுக்கு மேலே என்னால் நிச்சயமாக வாங்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. முன்னை விட அதிகமா? ஆமாம், பாராளுமன்றத்தோடும் அதை விட அதிகமாக வாங்கணும்ல. ஆமாம், 1,20,000 ஓட்டு அதிகமாக வாங்கணும் மாதவரம் தொகுதி பாராளுமன்ற தேர்தலில். நான் 57,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றேன். சசிகாந்த் செந்தில் காங்கிரஸினுடைய வேட்பாளர் வந்து ஏறக்குறைய, அதாவது இந்த தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வச்சது. அதில் மாதவரம் தொகுதியில் மட்டும் 1,20,000 வாக்குகள் அதிகம் பெற்றார். அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. இளைஞர்கள் ஓட்டு இந்த பகுதியில் பெரிய இளைஞர்கள் ஓட்டு இல்லாத இவ்வளோ வர முடியும்? முதியோர்களே போட்டுருவாங்க. இளைஞர்கள் ஓட்டு இல்லாத வர முடியும்? எல்லாம் கலந்து தான். இளைஞர்கள் ஓட்டு, நடுத்தரமான ஓட்டு, முதியோர்கள் ஓட்டு எல்லாம் கலந்து தான் எலெக்ஷன். இளைஞர்கள் இன்னும் மொத்தமாக ஏடிஎம்கே போட்டாங்க இல்லையே, மற்ற கட்சிகளை போடல. எல்லாம் கலந்து தான் வரும். ஒரு எலெக்ஷனாக எல்லாம் கலந்து தான் வரும். அதில் என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய நம்பிக்கை என்ன, இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக எங்களுக்கு விழுந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய திரு மாதவரம் மூர்த்தி எல்லாம் வந்து ஏற்கனவே பரிச்சயமானவர். அவருமே இந்த தொகுதியில் வலுவாக இருக்கக்கூடியவர். இந்த 5 வருஷம் எடப்பாடி அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருமே கொஞ்சம் டஃப் கொடுக்க போகிறார். எப்படி எதிர்கொள்ள போகிறார் மாதவரம் சுதர்சனம்? எனக்கு கூட தான் தலைவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மாதவரம் சுதர்சனத்துக்கு தான் எங்கள் தலைவர் முதல்வர் முக்கியத்துவம் தர்றாரு. தலைவர் முக்கியத்துவம் தர அவங்க கட்சிக்கு தர்றாருன்றது நீங்கள் சொல்கிறது நான் இல்லை, போட்டி கடுமையாக இருக்கும் போல தெரியுது. போட்டி நம்ம ஏற்கனவே 2021 அவர் தான் என்னை எதிர்த்து நின்னார். அவரை தான் நான் வென்றேன் 57,000 வாக்கு வித்தியாசத்தில். எனக்கும் பல தேர்தல்களை கண்டவன், திட்டமிடல், யுக்திகள் எல்லாம் எனக்கும் தெரியும். நிச்சயமாக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் மாதவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஏறக்குறைய 1,500 கோடிக்கு ரோடு போட்டிருக்கோம். கார்பரேஷன்லேயே 14 வாரில் 1,500 கோடிக்கு ரோடு போட்டிருக்கோம். 452 கோடிக்கு அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் திட்டங்கள் போய்கின்னுக்குது. இப்போ பாதியில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் நீர் ததும்ப பெரிய அளவில் அதை டெவலப் பண்ணி நீர்லாம் வெளியே போகாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். அந்த நீர்நிலைகளில் போட்டு விட்டுருக்கோம். மாத்தூரில் போட்டு, நேற்று கூட இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்ன ரெட்டேரியில் நான் தான் துவங்கி வச்சேன். WRD மூலிமா சுற்றுலாத்துறை மூலமாக போட்டு விடுறோம். தொடர்ந்து அது வேலைகள் நடக்குது. நீராதாரமாக இருக்கின்ற நம்ம பொயிலேரி, சோழவரம் ஏரி இவைகளெல்லாம் பலப்படுத்தியிருக்கோம். ஏறக்குறைய 100 கோடி செலவில் பலப்படுத்தியிருக்கோம். நீர்நிலைகள்லாம் இன்றைக்கி நிரம்பி வழியுது. அது போன்ற குளம், குட்டை எல்லாம் இன்றைக்கி நீர்நிலைகள்லாம் பாதிப்பெல்லாம் ஏற்படலையா? அதை சொல்கிறேன், அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. மழைக்காலங்களில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் பண்ணியிருக்குது ஏறக்குறைய 4,000 கோடிக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டியிருக்கோம். இந்த முறை மழையில் எங்கள் இடம் பாதிக்கவே படவில்லை, ஒரு சில இடங்களை தவிர. அந்த இடங்களுக்கு கூட நீண்ட நாட்கள் ஆகக்கூடிய அந்த திட்டங்கள் வேணும். அதுக்கு இப்போது வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா, இந்த வடவரம்பாக்கம் ரோடில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதுக்கும் இப்போது வந்து 35 கோடியில் ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. அதை எடுத்து இனிமேல் பண்ண வேண்டியது. அப்புறம் கொசஸ்தலை ஆறை வந்து பலப்படுத்தி கரையை பலப்படுத்தணும். ஏன்னா உபரி நீராக திறக்கப்படுகின்ற பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த வழியாக தான் போகுது. அப்புறம் மாதவரம் ரெட்டேரியில் நிரம்பி வழிகிற ரோடும் தண்ணியும் அந்த பக்கம் தான் போகுது. பொயிலேரி தண்ணியும் அந்த பக்கம் தான் போகணும். அதெல்லாம் வந்து இப்போது பலப்படுத்தி பெரிய திட்டங்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பைப் லைனில் இருக்குது, நிச்சயமாக பண்ணணும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாதவரம் தொகுதியில் ஒரு ஐடி மேஜர்ஸ்
150 ஏக்கர் வந்து நம்ம தொழில்துறை தளபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. வட சென்னைக்கு ஹைடெக் சிட்டி இன்னும் ஒன்று வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம். அது வந்து ஏன்னா அந்த தெற்கில் ஒரு திட்டம் போயிடுது, டைடல் பார்க்லேருந்து மகாபலிபுரம் வரலாம். இப்போ இந்த திட்டம் வந்து வட சென்னையில் மாதாவரத்தில் 150 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது அங்கே வந்து எல்லா ஐடி கம்பெனியும் வரப்போகுது. அதுக்கான திட்டங்களை நீங்கள் சிட்டி அப்டேட்ஸ்ன்னு ஒரு இது வந்திருக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மாதிரி டெண்டர் விடக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்காண்டி எலெக்ஷன் வந்தது. தொடர்ந்து அடுத்ததும் நாங்கள் தான் வரப்போகிறோம், அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். நிச்சயமாக அதே போல் மெட்ரோ ரயில் வேகமாக வளர்ந்து வருது. மெட்ரோ ரயிலுக்கு உங்களுக்குலாம் தெரியும், ஒன்றிய அரசு அதனுடைய பங்கீடு தரல, இருந்தால் கூட அது வேகமாக நடந்துட்டு வருது. இவையெல்லாம் வந்து மாதவரம் தொகுதியிலே பெரிய வளர்ச்சி பணிகள். ஊராட்சியிலே வந்து நிறைய இடங்களில் ரோடுகள்லாம் வந்து கிராம ரோடுகள்லாம் வந்து மாநில ரோடுகள் ஆக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ரோடுகள் போட்டிருக்கோம். அதே போல் பல 100 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கோம். அதே போல் மின்சாரத்துறையிலேருந்து ஏறக்குறைய நானே 300 டிரான்ஸ்ஃபார்மர்கள் மாற்றிருக்கேன். ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்ட போஸ்ட்டு, அதான் உடைஞ்ச பழுதடைஞ்ச போஸ்ட்டு மாற்றிருக்கோம். பழைய ஒயர்களை அதுவும் ஒரு 800-900 கிலோமீட்டருக்கு பழைய ஒயர்களை மாற்றிருக்கேன். எந்த ஃப்ளக்சுவேஷன்ஸும் இல்லாத சீராக மின்சாரம் கிடைக்கிற அளவுக்கு இந்த மாதவரம் தொகுதி இப்போ இருக்குது. அதனால் நிச்சயமாக மாதவரம் தொகுதி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்குது. அதில் எந்த வித சந்தேகமும் நாங்கள் களத்துலேயும் மக்கள்கிட்டையும் கேட்போம். நிச்சயமாக கேளுங்க, நிச்சயமாக கேட்டால் உங்களுக்கு தெரியும். சிஎம் அவர்கள் முதலமைச்சர் சின்ன பசங்க இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற பசங்களோடலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதை ஊக்கப்படுத்துறது நல்லதா அது அப்படின்ற விமர்சன பார்வையும் சில தலைவர்களுமே தானேங்க. ஏங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு அதை உற்சாகப்படுத்த செல்ஃபியால நிறைய தப்பான நிகழ்வுகளும் நடக்குது. 1-2 நடக்குது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக பழமைக்கே போயிட முடியுமா? சிஎம் புதுமையை விரும்புகிறவர், விஞ்ஞான வளர்ச்சியை வந்து தன்னுடைய நிர்வாகத்தில் புகுத்தி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறவர். அவரும் அந்த பசங்க வந்து போட்டது வந்து பாராட்டுறது வந்து அது ஒரு பெரிய குற்றம்னா என்னங்க அர்த்தம்? 1-2 எல்லாமே இப்போது நீங்கள் வந்து செல்ஃபோனில் நீங்கள் நல்லதையும் பார்க்க முடியும், கெட்டதையும் பார்க்க முடியும் இல்லையா? நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. நீ நல்லதை பார்த்தேன்னா வளருவேன், கெட்டதை பற்றினா கெட்டு போகிற. அதனால் குழந்தைங்களுடைய அந்த அறிவு பசிக்கு அவங்க பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு? அவங்கள கூப்பிட்டு இது அது ரொம்ப மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அவருடைய கண்டனத்தை நானும் படித்தேன். அது உகந்தது அல்ல, ஏற்புடையது அல்ல, நிச்சயம் ஏற்புடையது அல்ல. அது என்ன அருமையாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து தன்னுடைய சேம்பரில் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெற்றோர்களை இது வந்து ஊக்குவிக்கும். அதே போல் பிள்ளைகளை ஊக்குவிக்கும். அதனுடைய பலன் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதை உணராத இது என்ன செல்ஃபி எடுக்கிறது போயிட்டு இது என்ன குழந்தைத்தனமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறது இந்த தொகுதிக்குள்ளார, உங்கள் தொகுதிக்குள்ளார அது கொஞ்சம் அவங்களுடைய ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க? போன வாட்டி அதிமுகவில் அணியில் தானே பாமக இருந்தது. அப்போ தானே 57,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். அதனால் அது வந்து எங்களுக்கு எல்லாம் எங்கள் உறவினர், இந்த தொகுதியில் எங்கள் உறவினர் தான் அதிகம். அதனால் பாமக வந்து இங்கே பெருமையாக வந்து அவங்க எப்பவுமே அந்த இதெல்லாம் இந்த இடத்துல நிற்கிறதில்ல. அதனால் பாமக வந்து இது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் போல் வன்னியர்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி. திரு ஆதவ் அர்ஜுனா டிவிகே கட்சியில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கடந்த 2021 தேர்தல் ரஜினியை மிரட்டினாங்க திமுக, அவர் மன வலிமை இல்லாமல் போயிட்டாரு, ஆனால் இப்போ எங்கள் தலைவர் அப்படி கிடையாது அப்படின்றாரு. திமுக மிரட்டி இருக்கீங்களே ரஜினியவே. 30 ஆண்டு காலத்துக்கு முன்ன இருந்த ரஜினி எப்படி இருந்தார், எப்படி வேகமாக இருந்தக்கூடியவரோ அவரை போய் மிரட்ட முடியுமா? இப்போது அவருடைய வயசு 30 ஆண்டுகளுக்கு முன்ன அவர் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்கானார். அம்மையாரையே வந்து அப்போ வந்து இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் தமிழ்நாட்டை யாராலையும் இறைவனால் கூட காப்பாற்ற முடியும்னு ஸ்டேட்மெண்ட்டை விட்டவர் அவர் போய் மிரட்ட முடியுமா? ஆதவ் அர்ஜுனா குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து எல்லாமே இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எல்லா தலைவருமே கண்டிக்கிறாங்க. அதாவது அவரை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. அவர் உங்களோட இருந்தவர் சார் ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் மிரட்டினது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் எங்களாம் கூட இருந்து எந்த பொறுப்புலையும் இல்லைங்க. இது போல் பேச்சுன்னா அவர் அப்போ பேசவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு இதில் இருந்திருக்கலாம், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவர் இப்போ தான் இது போல் பேச்சினால்தான் அவர் இப்போ வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியுன்றாரு. அது தெரியும். எனக்கு என்ன பண்ணுவீங்க எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பொறுப்பில் இருந்தார் என்னவா இருந்தாருலாம் எங்களுக்கு தெரியாது.
ஆமாம், அது வர்ஜினான்றவர் இப்போ இது போல் விசிகாவில் இருந்தார். அப்போ தான் முதல்ல எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. விசிகாவிலேருந்து அவர் இது கட்சியில் போனோடனே இப்போ அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறார். இது போல் பாலிடிக்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ். இல்ல ரஜினி ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ? திமுக மிரட்டி இப்போ எங்களுக்கே அது ரஜினி அவர் கொச்சப்படுத்துது. திமுக எங்களுக்கே பிடிக்கலையே. நாங்கள் திமுக தான் தலைவர் அந்த காலத்தில் அவர் க்ளோஸாக இருந்தார். அவரும் நல்லபடியாக அவர் அண்ணன் நல்லா பழகிட்டு இருந்தார். எங்கள் தலைவரும் நல்லபடியாக பழகிட்டு இருந்தார். அப்போ எப்பவுமே அவங்க திமுகவினுடைய குடும்பம் அவர் எப்பவுமே அவர் நண்பராக தான் பார்த்தது. அதுபோல் அவருக்கேற்ற மரியாதை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அவருடைய மைண்ட் செட் அது போல். அவரை போய் யாருமே மிரட்ட முடியாது சார். நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க கட்சி ஆரம்பின்னு. பிஜேபி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸ் பண்ணாங்கல்ல. அவரும் சரி இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு வெளிப்படையாக வெளியே வந்துட்டார்ல. வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தார்ல. வெளிப்படையான மனிதர் அவர். நீங்களாம் மிரட்டல. நாங்கள் எங்கே மிரட்டணும்? வரலாறு யாராவது ஒருத்தராக சொன்னாங்களா? இது இப்போ தான் முதல் இவர் சொல்லிக்கிறார். நாங்கள் யாருமே மிரட்டுறதில்லை. ஜனநாயகத்தில் யார் ஒன்றா வரலாம் சார், யார் ஒன்றா போகலாம். எவ்வளோ கட்சி வருது. கமலஹாசன் தான் கட்சி அமைச்சார், எங்களோட இப்போ இருக்கிறாரு. எஸ்எஸ்ஆர் அமைச்சார், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்தார். அது கூட நாங்கள் பைபிள் எம்ஜிஆர் இருக்க சொல்லி நாங்கள் அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தோம். எம்ஜிஆர் சொல்ல நாங்கள் அரசியல் பண்ணிட்டு தான் நாங்களும் எதிர்கட்சி தலைவராக இருந்தோம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க சொல்ல 86 எல்லா உள்ளாட்சி தேர்தலும் மேஜர் இதுவும் நாங்கள் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம். மறுபடியும் இந்த 3ஆவது தடவை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதனால் இதெல்லாம் ஜனநாயகத்தில் நடக்கிறது ஒன்று தான். அதனால் இது பெரிய இது தெரியாத அவர் அர்ஜுனாவுக்கு விவரம் தெரியாத வரலாறு தெரியாத பேசிக்கிட்டு இருக்கேன். ரஜினியெல்லாம் யாருமே மிரட்ட முடியாது. அதுக்கெல்லாம் அடிப்பணியர்கள் வேகம் தான் அவருக்கு அதிகமாகும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றாங்க அவங்க. யாரு? அவர் அப்படித்தானே சொல்லிக்கணும். ஆமாங்க, தன்னை மேலே அதாவது ஏற்றிக்கணும்னா அவர் அப்படி தான் சொல்லணும். நான் 3ஆவது வரும்னு சொல்லுவார். நாங்கள் தான் மேஜர் கட்சி, நாங்கள் தான். உங்களுக்கு அவர் போட்டி இல்லையா? யாருக்கு? உங்களுக்கு திமுக. ஒன்று நாங்கள் தான் சொல்கிறோமே. எங்களுக்கு நான் தான் ஏற்கனவே நீங்கள் கேட்ட சொல்லலாம். அதிமுக தான் போட்டியாக நான் நினைக்கிறேன். இவங்களால உங்களுக்கு ஒரு சேதாரமும் சிக்கலோ எதுவும் இல்லை. களம் தான் நிர்ணயிக்கணும். களத்தினுடைய ரிசல்ட்டு தேர்தலினுடைய இது முடிவு வந்தவொன்னே தான் அது என்னன்னு அலசி பார்க்கணும். அதனால் இப்போ எங்களுக்கு அது போல் ஒன்றும் இருக்கிறப்பல தெரியல. திமுக மீண்டும் 26ல் 2.0வா திராவிட மாடல் 2.0 நிச்சயமாக வரும். நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் மறுபடியும் 2வது முறையாக கழகத்தினுடைய 7வது முறையான ஆட்சி இங்கே கட்டாயமாக மலரும். மறுபடியும் இந்த மக்களுக்கு வருகின்ற 5 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமும் மீண்டும் வருவோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு சேவை செய்கிறோம். மக்களுக்கு எல்லா திட்டங்களும் கொண்டுட்டு வரோம். மக்களும் அது மூலமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் மக்களும் எங்களை கைவிட தயாராக இல்லை. மக்கள் எங்கள் பக்கம்தான். அது ஆட்சியும் எங்கள் பக்கம்தான். நம்பிக்கையோடு இருக்கீங்க. தேர்தல் களத்திலையும் நம்ம சந்திப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாதவரம் சுரேஷ். நன்றி.